ஃபோக்கஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். ஏறக்குறைய 12 வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் கடகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே என்னென்னா கடகத்தில் தான் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை, குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு 5, 7, 9. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படிய போகுது. ஆக சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஆக சனி பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அடையிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஆக நீங்கள் சனியினோட ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனி, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னா குருனோட உச்சப்பறவை நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி எல்லளவும் கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன, எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் நற்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரிஷப ராசிக்கு லாப சனியாக இருக்கார், மிதுன ராசிக்கு கர்ம சனியாக இருக்கார், அதே மாதிரி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்காரு, துலா ராசிக்கு ரோக சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, மகர ராசிக்கு சகாய சனி. ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு. நல்லது செய்யணும்னு இருக்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன், நிதானமாக தான் நல்லது செய்வான். ஆனால் குருனோட பார்வை சனி மேலே படியறதுனால கட நிறைய நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நாளாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்கீங்க. எங்களுக்கு பகுதி கூட பெருசாக ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்குது, இனம் புரியாத மந்த நிலை இருக்குது, விட்டேத்தியான ஃபீலிங் இருக்குது. ஏண்டாப்பா வாழறோம், எவ்வளோ நாள் தான் இப்படி போராட்டிகிட்டே இருக்கணும், இப்படியெல்லாம் நிறைய மீனம் சொல்கிறது உண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க, அதுதான் உண்மை. அதே மாதிரி காலப்புருஷனுக்கே 12ஆம் பாவம் அயன சயன போஜனம் மோட்ச விரயஸ்தானம், இதுதான் மீனத்தினோட ஸ்தானம். பொதுவாகவே மீனத்தை ரொம்ப லக்கியான ஒரு ராசியாக தான் நாங்கள்லாம் சொல்லுவோம். சரி, என்ன இருந்தாலும் இவங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா கரெக்ட் தாங்க, எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டம் எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணி வற்றி போச்சியா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கவலைப்படாதீங்க. அதுவும் இந்த சனி பகவான் ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து இந்த பிரச்சனைலாம் நாங்கள் சொல்கிறது ஏறக்குறைய ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கணும். இல்லை மேடம், 10 வருஷமாகவே எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, 18 வருஷமாகவே எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. தசை புரியுதுங்களா? 20 வருஷமாகவே பிரச்சனை இருக்குது. சுக்கிர தசையாக இருக்கலாம், சுக்கிரன் கெட்டு போயிருக்கலாம். 18 வருஷம் ராகு தசையாக இருக்கலாம், ராகு கெட்டு போயிருக்கலாம். 19 வருஷமாக பிரச்சனை இருக்குது. ஆக சனி தசையாக இருக்கலாம், சனி கெட்டு போயிருக்கலாம். ஆக இந்த மாதிரி தசநாதன் வலுவிழந்து இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாளாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க சும்மா சொல்கிறாங்களா? பாவம் சும்மாலாம் சொல்லலை, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதோ சொல்கிறாங்க. சரி, அப்படிப்பட்ட மீனராசி என்பர்கள் நல்ல புத்திசாலிகளாக நீங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுய முடிவு எடுக்கணும் அப்படின்னா மற்றவங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர்ஸை வைக்கக்கூடிய காலகட்டம், உங்களுக்குன்னு ஒரு மென்டரை கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்குது. நல்லது தான், புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ பெரியவங்க இதை கொஞ்சம் சமாளிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், சுதாரிச்சுக்கிறாங்க. ஆனால் படிக்கிற குழந்தைலாம் இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதுவும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இந்த நீட்லாம் எழுதுகிற பிள்ளைங்க 3 வருஷமாக நான் நீட் எழுதுகிறேன், எனக்கு சீட் கிடைக்கல. என் கூட படித்த பிள்ளைங்களாம் இப்போ கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டாங்க, அடுத்த வருஷம் சம்பாதிக்க போகிறாங்க. என்னோட குவாலிஃபிகேஷன் +2. நீ என்ன பண்ண? நீ தப்பு பண்ணிட்ட. நான் தான் மெடிசன் சேர வேண்டாம்னு சொன்னல, நீ தானே என்னை சேர்த்து விட்ட, நீ தான் மெடிசன் படிக்கணும்னு என் மனசில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண. நான் வேணான்னு சொன்னேன், நீ தானே வேணும்னு சொன்னேன். அதுக்கும் மேலே நீ வேணும்னா நீ காசு கொடுத்து சேர்த்துறதுக்கு நீ ரெடியாக இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா கூட சண்டை, அப்பா கூட சண்டை, சாப்பிடாம அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் நிறைய இன்ஸ்டா ரீல்ஸை பார்க்குறது, பெட்ஷீட் போத்திட்டு அழறது, சாப்பாடு கொண்டு வந்துச்சா தூக்கி கடாசுறது, இப்படி நிறைய பண்ணுதுங்க பிள்ளைங்க. கவலைப்பட வேண்டாம், பிள்ளைங்களோட குணாதிசயங்களில் நல்ல மாற்றம் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? சரி, இதுதான் பார்த்திங்கன்னா ஜென்ம சனி உங்கள் மூளை மேலே உட்காந்து உங்கள் மூளையை தின்னுட்டு இருந்தால் மண்டை மேலே உட்காந்துன்னு சொல்லலாம். இப்போ அவன் அமைதியாக போகிறான். காரணம் குருனோட 9ஆம் பார்வை
ஜென்ம சனி மேலே பட்டு அவர் ஜென்ம சனியாகவே இருந்தாலும் அவர் பாட்டுன்னு சிவனேன்னு இருக்க போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்து குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5ஆம் பாவத்தில் குரு, 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஆக 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் குரு. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்கம்மா, அத்துணை பொறுப்புலையும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். சூப்பர் இல்லையாம்மா? நிறைய மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரும். அதுவும் நிறைய பேருக்கு ஆண் குழந்தையே பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆணாக இருந்தால் என்ன, பொண்ணாக இருந்தால் எல்லாம் நம்ம குழந்தைங்க. பட் இருந்தாலும் குரு அந்த பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் அந்த விஷயத்த சொல்லணுமேன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? சரி, அதுக்கும் மேலே பூர்வீகத்தில் சொத்து இருக்குங்கம்மா, வியாபாரம் பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு பார்க்குறோம். வியாபாரம் ஆக மாட்டேங்குதும்மா, இந்த காலகட்டத்தில் வியாபாரம் ஆகிடும். சொத்து நிறைய இருக்குமா, வீட்டில் கொடுக்க மாட்டேன்றாங்கம்மா, இந்த காலகட்டம் கொடுத்துருவாங்க. கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? பிள்ளைங்க ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து பண்ணுதும்மா, முடியல எங்களால். கவலைப்படாதீங்க. இப்போ குழந்தைங்க உங்கள் பிள்ளைங்க ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்து தான் பண்ணும். என்னம்மா 10 நிவர்த்தி ஆகாதா, குரு பகவானாலே முடியலம்மா இப்போ இருக்க பிள்ளைங்களை திருத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போத்தைய குழந்தைங்களுக்கு அடாப்டபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது. அப்பா அம்மா கிட்டேயே அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல. அப்பா அம்மா கூடயே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது. என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால எதையுமே அடாப்ட் பண்ண முடியல. ஆக அப்பா அம்மாவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. அப்போ வெளியாளுங்கிட்ட எப்படி ஏற்றுக்குவாங்க? ஸோ இந்த ப்ராப்ளம்னால பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஃபோன் கூடவே வாழறாங்க. அப்படின்றதுனால அவங்களே கடுமையான மன உளைச்சலில் இருக்காங்க. அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரொம்ப சிம்பிள். நல்ல அப்பா அம்மாவாக இருக்காதீங்கம்மா, நல்ல நண்பனாக தோழியாக இருங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களோட குணாதிசயத்தில் நிறைய மாற்றம் அப்படின்றது வரும். எறும்பூர கல்லும் தேயும். ஓகேங்களா? ஆக அதை ஞாபகம் வச்சுட்டு நல்லபடியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பகவானோட பார்வை 1ஆம் பாவத்தை பார்க்குறாரு. முதல்ல நான் எப்படி இருந்தேன் அதே மாதிரி உத்வேகத்தோட தெளிவாக நான் மாறிட்டேன் அப்படின்ற அமைப்பு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க வெளிநாடு போகலாம், ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம். அப்பானோட நல்ல உறவு இருக்கும், அப்பானோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அவார்ட், ரிவார்ட்லாம் உங்களுக்கு வரும். காரணம் குரு பகவானோட பார்வை 9ஆம் பாவம், லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது வரும். சூப்பர் இல்லைங்களா? எதிலம்மா கவனமாக இருக்கணும்? ராகு 12லம்மா, கேது 6, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகு 12, ஓகேங்களா? ராகு 12 அப்படின்னும் போது நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்குவோம். பொதுவாக ராசியாதிபன் உங்களுக்கு குருவாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு அப்படின்றதால ஷாப்பிங் போகிறது, நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறது, லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். எந்த ராசி பொண்ணுங்களுக்கு ஷாப்பிங் போகிறது பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். லேடிஸ்னால் ஷாப்பிங் போகிறது பிடிக்கும். உங்களுக்கு அது ஒரு கல் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஒரு 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணின்னு போகிறோம்னா 2 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். வசதி இருக்குன்னா கவலைப்பட வேண்டியதில்லை, வசதி இல்லைன்னா அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வெளிநாடு போய் நிறைய செலவு பண்ணிட்டு வந்துடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு என்னம்மா வழிபாடு? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். சனி பகவான் ஜென்ம சனி, குருனோட பார்வை, குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது சனிலேருந்து விலகும். திருப்பி நான் கன்ஃபியூஸ் ஆவேன் அந்த காலகட்டம் மட்டும். குரு வக்ரகதி அடையும் போது பிரச்சனை இல்லை, குருனோட பார்வை இருக்கும், கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது குருனோட பார்வை சனி மேலேருந்து முழுசும் அகன்றும். அப்போ ஜென்ம சனி அவனுக்கு உரிய பரிகாரம் செய்யணும். 6 கேது, பெரிய லெவலில் கடன் கொடுக்காத, கடன் வாங்காத, கடன் அன்பை முறிக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோ. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோ. அதே மாதிரி 12ல் ராகு, நான் ஆல்ரெடி சொன்னேன், லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். ஆக இந்த 3 பிளானட்ஸையும் பசிஃபை பண்ணுற மாதிரி ஒரு வழிபாடு. என்ன வழிபாடு பண்ணலாம்? கால பைரவனோட வழிபாடு அப்படின்றது பண்ணலாம். கால பைரவனை எப்படிமா வழிபாடு பண்ணலாம்? நீ கால பைரவனை தேய்பிறை அஷ்டமி மட்டும்தான் போய் வழிபாடு பண்ணுமா? வளர்ப்பிறை அஷ்டமி மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா? என்னைக்குனாலும் வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமை தோறும் கால பைரவனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா. நிறைய நல்லது நடக்கும்மா, கவலையே பட வேண்டாம். இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். உலகத்தில் உள்ள அத்துணை உங்கள் ராசி அன்பர்களுக்கும் இதே பலன்கள் தான். இல்லைங்க, எங்களோட சுய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்போதான் ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போ பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் கூடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் என்றைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலவிதமான ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். எப்படா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தாங்க அதுக்கான பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.